திரு நரசிம்மா அவர்களின் காலச்சக்கரம். மண்டபத்தை விட்டு இறங்கிய அவன் அழுது கொண்டிருக்கும் அவளை திரும்பி பார்த்தான். இதோ பாரு, அழுது பிரயோஜனம் இல்லை. நல்லா சிந்திச்சா உனக்கே புரியும். சரி, உன் பாஷையிலேயே சொல்கிறேனே, ஏற்கனவே எனக்கு ஒரு ஜோடி கிடைச்சிருக்கு. அதாவது என் காலுக்கு ஒரு ஜோடி செருப்பு கிடைச்சிருக்கு. அவள் பெயர் ஜெயந்தி. நானும் அவளை உயிருக்கு உயிராக நேசிக்கின்றேன். புரியுதா? நான் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீ உங்கள் அப்பா பார்க்குற சேஷாத்ரி தோதாத்ரி யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக இரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவளை கத்தரித்து விடுபவன் போல் பேசிவிட்டு விலகி போகும் அவனை கண்ணீர் கண்கள் மறைக்க பார்த்தாள் அவள். என்ன அகம்பாவும் பணத்திமிர்! இவளை விட அழகான பெண்கள் கிடைப்பாளாமே அவனுக்கு. என்ன சொன்னான்? எனக்கு ஏத்த சேஷாத்ரி தோதாத்ரி யாராவது கிடைப்பாளாமே. கிண்டலும் ஆணவும் அவன் குரலில் இருப்பதை கவனிக்க தவறவில்லை அவள். எவ்வளவு கேவலப்படுத்தி விட்டான்! இவள் ஆம்பிள்ளை சுகத்துக்கு அலைவது போல் அல்லவா பேசிவிட்டான். விடக்கூடாது அவனை. இதயம் துடிக்க துடிக்க அவன் செய்தது போலவே அவனை நான் துடிதுடிக்க வைக்க வேண்டும். அவன் கால்களை பிடித்து கெஞ்சிய என்னை எட்டி உதைத்தான் அல்லவா. அவன் இவள் கால்களை பிடித்து கொண்டு கெஞ்ச வேண்டும். இவள் சிந்திய கண்ணீரை அவன் சிந்த வேண்டும். இந்த அகந்தை பிடித்தவன் இவள் காலடியில் காலமெல்லாம் அடிமையாக இருக்க வேண்டும். அதை செய்தே தீருவாள். டேய் சத்யா! ஆக்ரோஷத்துடன் கர்ச்சித்த கிரிஜாவை திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் சத்யன். எவளையடா கேவலப்படுத்தின நீ? உன் கையாலேயே நான் தாலி வாங்கிட்டு உன் குழந்தைய வயிற்றுல சுமக்கலை நான் கிரிஜா இல்லேடா. பத்ரகாளியைப் போல் அலறியவள் விடுவிடுவென்று கோவில் வாசலை நோக்கி நடந்தாள். திகைப்புடன் அவளை பார்த்த சத்தியன் அருவருப்புடன் முகத்தை வைத்து கொண்டு ராகு சன்னதியை நோக்கி நடந்தான். பால் வாங்கி கொண்டு விஜயனுடன் வந்த சங்கு கிரிஜாவை காணாமல் திகைத்து விட்டான். 1989 கல்கத்தா செல்லும் ஃப்ளைட்டின் உள்ளே விமானம் ரன்வேயில் வேகமாக ஊர்ந்து சென்று பிறகு புயல்குட்டியை தூக்கி கொண்டு செல்லும் வல்லூர் போல விண்ணை நோக்கி உயர்ந்தது. அவினாஷ் தன்னுடைய பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அந்த பெண்ணை ஜாடையாக கவனித்தான். ஏதோ ஒரு புத்தகத்தை ஆர்வமாக படித்து கொண்டிருந்தாள். வெகு நேரமாகவே அவள் அந்த புத்தகத்தை படித்தபடி இருக்கின்றாள். ஏர்போர்ட் லவுஞ்சில் கூட அவள் அதை ஆழ்ந்து படித்து கொண்டிருந்த பொழுது போர்டிங்கிற்கு வரும்படி அழைப்பு விடப்பட்டது. அதையும் கவனியாமல் அவள் புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாள். இரண்டாவது தடவை அழைப்பு வந்ததும் தன் நிலையை உணர்ந்து வாரி சுருட்டி கொண்டு விரைந்தாள். ஓட்டமும் நடையுமாக வந்து மற்றவர்களோடு கலந்து கொண்டாள். பார்க்க கல்லூரி மாணவி போல் இருந்தாள். சல்வார் அணிந்து காதில் கோல்ட் ரிங் போட்டிருந்தாள். லைட் மேக்கப் பூச்சுதான். இயற்கையிலேயே ரோஜா நிறத்தில் இருந்தாள். இன்னமும் அவள் முழு கவனமும் தான் படிக்கும் புத்தகத்தின் மீதுதான் இருந்தது. புல்ஷிட்! திடீரென்று தான் படிக்கும் புத்தகத்தை கோபத்துடன் மூடினாள் அந்த பெண். அதை தன் ஹேண்ட்பேக்கினுள் திணித்தவள் திரும்பி அவனை பார்த்தாள். கோபத்தால் அவள் முகம் இன்னும் அதிக சிவப்பை போட்டிருந்தது. எனிதிங் ராங்? அவினாஷ் அவளை கேட்டான். ஓ, நத்திங். ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. புத்தகத்தை படிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். புன்னகைத்தாள் அவள். அவினாஷ் கண்டுபிடித்து விட்டான். இந்த பெண்ணுக்கு சிரித்த முகம். அவள் சாதாரணமாக புன்னகைக்கும் பொழுதே 2 கன்னங்களிலும் குழி விழுந்தது. நீங்கள் என்னைத்தான் கோபத்தில் திட்டுறீங்களோன்னு நினச்சிட்டேன். திரும்பி என்னை பார்த்து வேறு முறிச்சிங்களே. அந்த பெண் சிரித்தாள். ஐ ஆம் ரேணு வியாஸ், ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட், இந்தியன் ஹெரால்ட். நினச்சேன் நீங்கள் பத்திரிகையாளராக தான் இருக்கணும்னு. எப்படி? உடையில் அதிகம் கவனம் செலுத்தாத பெண்கள் ஜேர்னலிஸ்டாகத்தான் இருப்பாங்க. வாட் இஸ் ராங் வித் மை ட்ரெஸ் என்று தன்னையே ஒரு தரம் பார்த்து கொண்டாள். நான் உங்கள் உடை முறை சொல்ல வரல. உங்கள் வயசு பெண்கள் கவனம் முழுக்க ட்ரெஸ், நகை, மேக்கப், தங்களை அலங்கரித்து கொள்ளுவது என்பதில்தான் இருக்கும். ஆனால் உங்கள் கவனமோ நீங்கள் படித்த புத்தகத்திலேயே இருந்தது. அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டுன்னு. மீண்டும் சிரித்தாள் அவள். என் கவனம் புத்தகத்தில் இருந்தது உண்மைதான். பட் நான் உங்களையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். முதல் தடவை அறிவிப்பு வந்ததும் நான் கவனிக்கலைங்கிறதுக்காக என்னை ஹலோன்னு கூப்பிட்டு என் கவனத்தை திசை திருப்ப பார்த்தீங்க. அதுக்குள்ளே நானே எழுந்துட்டேன். ஓ, அதையும் நீங்கள் பார்த்தீங்களா? வியப்புடன் கேட்டான். ஜேர்னலிஸ்ட் பெண்களுக்கு ட்ரெஸ் சென்ஸ் வேணும்னா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நியூஸ் சென்ஸ் நிறைய உண்டு. அப்போ
நியூசன்ஸ் தான். அவள் சிரிக்க, ஐ ஆம் அவினாஷ் சர்மா என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்று ரேணு தொடர வாயை பிளந்தார். யா, எப்படி தெரியும்? அதான் சொல்லிட்டீங்களே நியூசன்ஸ்னு தொடர்ந்து சிரித்தவள். உங்களுக்கு என்னை ஞாபகம் இல்லை. உங்கள் டைரக்டரை நான் பேட்டி காண வந்த பொழுது நீங்கள் தான் என்னை அழைச்சிக்கிட்டு போனீங்க. ரேணு குட் காட், நான் இதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தை பார்த்ததாவே எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு சிபிஐ ஆஃபீஸர் இப்படி சொன்னால் எப்படி முகத்தை ஞாபகம் வச்சுக்கலேனா வழக்குகளை எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எனக்கு கிரிமினல்ஸோட முகம்தான் ஞாபகம் இருக்கும். இனிமே உங்கள் முகத்தை ஞாபகம் வச்சுக்கிறேன். 2 பேருமே சிரித்தனர். ஆமாம், உங்களுக்கு யார் மேலே இவ்வளவு கோபம்? அவினாஷ் கேட்டான். ரேணுவின் முகம் சுருங்கியது. நீங்களே சொல்லுங்கள் மிஸ்டர் சர்மா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை பற்றி யாராவது ஆபாசமாகவோ கேவலமாகவோ பேசினா உங்கள் மனசு என்ன பாடுபடும்? அந்த புத்தகத்திலே எனக்கு பிடிச்ச ஒருத்தரை பற்றி கேவலமாக எழுதப்பட்டிருந்தது. அதுதான் மூடி வச்சுட்டேன். யார்? பெரிய ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவர். அவர் ஃபோட்டோவை பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஜெயன் சக்கரவர்த்தி, அனந்த்பூர் சமஸ்தானத்தோட முன்னாள் ராஜா. ரியலி கிரேட் மேன். உங்களுக்கும் அவரை பிடிக்குமா? பிடிக்கும். ஆனால் என்னோட உதாரண புருஷன் அவர் இல்லை. பின்ன என்னுடைய ரோல் மாடல் அவருடைய பேரன் சாகர் சக்கரவர்த்தி. சாகரா? ஆமாம், கொஞ்ச நாள் தான் அவரோட பழகினேன். அந்த கொஞ்ச நாள்லேயே அவரோட இதய துடிப்பு, அவருடைய தொலைநோக்கு பார்க்கு, அவரோட உறுதி, அவரோட நடவடிக்கைகளோட தீவிரம் எல்லாமே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. விண்வெளியில் கால் வைக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலேயும் போகணும். வான ஆராய்ச்சியில் இந்தியா தான் முதலிடம் வகிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அவரோட கடைசி நாட்களில் நீங்கள் அவரோட இருந்தீங்களா? ஆமாம் மிஸ் ரேணு, சின்ன வயசில் அவரை இழந்தது இந்த நாடு செஞ்ச துர்பாக்கியம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அவரை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் எல்லாம் நிலவுதே. அவினாஷ் அலட்சியத்துடன் சிரித்தான். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அறிமுகம் அருவருப்பும் அறியாமுகம் வெறுப்பையும் தூண்டுமுன்னு. நீங்கள் ரோல் மாடலாக நினைக்கிற ஒருத்தரையே நெருங்கி பழகுனா சி இவர் இவ்வளவுதானான்னு நினைப்பீங்க. மட்டமான மனிதர் நீங்கள் நினைக்கிற ஆளோட பழகினா இவரையா கேவலமாக நினச்சோன்னு வருத்தம் கூடப்படுவீங்க. ரேணு மௌனமாக இருந்தாள். இப்போ தெரியுது நமக்கு, ஒரு நாள் நல்ல லீடர்களை தேடி ஆயா அலைவோம். இருக்கிற லீடர்களை எல்லாம் சந்தேகப்பட்டு ஒழிச்சு கட்டிடுவோம். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? வியப்புடன் ரேணு கேட்க, நத்தி சாரி, நீங்கள் ஓவர் ரியாக்ட் செஞ்ச மாதிரி நானும் கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டேன். ஒரு விதத்தில் நீங்கள் சொல்கிறது கூட சரிதான். தெரியாத தீய சக்தியை விட தெரிஞ்ச பேயே தேவலை தான், ரேணு சொன்னாள். மிஸ் ரேணு, இந்த பேய் பிசாசு பில்லி சூன்யம் இதையெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா?